விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான், South India's #1 travel brand. கடகராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்தில் இருந்த சனி கண்டிப்பாக இப்போ அஷ்டமத்துக்கு வருகிறார் என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஆனால் 8ஆம் அதிபதி 8ஆம் இடத்தில் வருவது ஒரு யோகம். ஆனால் வண்டியில் வாகனத்தில் வித்தை காட்டக்கூடாது. வண்டி வாகனத்தில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். டிரைவர் தான் ஓட்டுறாரு, நான் தூங்கிட்டே வரேன்னா அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. டிரைவர் ஓட்டினாலும் நீங்கள் கொஞ்சம் ஒரு பார்வை வச்சுட்டு வர்றது தான் முக்கியம். டிரைவர் ஓவர் ஸ்பீடெல்லாம் நீங்கள் தூங்குறச்ச போனார்னா தப்பாக போயிடும். ஸ்பீட் பெல்ட்டை போட்டுக்கிறது, 2 வீலரில் போட்டால் ஹெல்மெட் போட்டுக்கிறது, வண்டியில் பார்க்கணும். ஹெல்த்தில் ரொம்ப கவனம். ஹெல்த்தில் உடற்பயிற்சி தான் கண்டிப்பாக. இந்த அஷ்டம சனியெல்லாம் இருந்தால் மன அழுத்தம் ஏற்படும். எங்கேயோ இருக்கிற கோபத்தை யாருக்கிட்டையாவது காட்டிடுவீங்க. அதனால் அந்த வடிகாலுக்கு வேர்வை வரக்கூடிய பயிற்சி முக்கியமாக செய்யுங்க. ஆனால் கண்டிப்பாக பெரிய லெவலுக்கு கொண்டு போய் கொடுக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றம், சுபகாரிய தடைகள் நிவர்த்தி, திருமணம் செய்வதா தடையில்லாமல் நடக்கும். ஏற்கனவே திருமணத்தில் பாதிப்பாக மீண்டும் மறுமணம் செய்யணும், நடக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். வேறு நாட்டுக்கு போகணுமா, செட்டில் ஆகணும்னா கண்டிப்பாக ஓடலாம். பண வரவில் இருந்த பாதிப்பு நிவர்த்தி ஏற்படுதா, கண்டிப்பாக ஏற்படலாம். கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அமைப்புக்கு தடங்கள் காணப்பட்டாலும் அந்த தடங்கள் நிவர்த்தி ஏற்படும். எல்லா கோயில்களுக்கும் சுற்றி வரக்கூடிய அமைப்பு ஏற்படும். அயோத்தியா ராமர் கோயிலுக்கு உடனடியாக போயிட்டு வரக்கூடிய ராசிக்காரர்களில் கடகராசிக்காரர்களுக்கு வருவது தான் ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் நீங்கள் வேணும்னா பாருங்கள், நிறைய பேர் போனதில் கடகராசிக்காரர்கள் இருப்பார்கள் வரக்கூடிய காலகட்டத்தில். அதே போல் இடமாற்றம், வீடு, தொழில், உத்தியோகம் போன்ற மாற்றங்கள் கண்டிப்பாக அனுகூலத்தை தரும். குருவின் பார்வை, சத்ரு நிவர்த்தி ஏற்படும். நிறைய பேர் இவரை பார்த்து பயப்படக்கூடிய அமைப்பு ஏற்படும். அதிர்ஷ்ட அமைப்பு ஏற்படும். குடும்பத்தில் அந்யோன்ய குறைபாடு நீங்கி சந்தோஷ அமைப்பு ஏற்படுவதெல்லாம் கடகராசிக்காரர்களுக்கு ஏற்படும். திருநள்ளாறு மட்டும் கண்டிப்பாக போயிட்டு நலத்தீர்த்தத்தில் போயிட்டு ஒரு கைகால் கழுவிட்டாது பகவானை பார்ப்பதும் அபிஷேக ஆராதனை செய்வதும் விசேஷமான பலனை தரும் என்பதை கடகராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ளலாம். கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி என்பதில் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். யாருக்கும் அறிவுரை கூறாதீர்கள், யார் விஷயத்திலும் கோபப்படாதீர்கள், வேலையாட்களை திட்டாமல் இருங்கள், வண்டி வாகனத்தில் கவனமாக இருங்கள். கையெழுத்திடுவதற்கு முன்பாக யாரை நம்பிக்கையில் வைக்கிறாங்கன்னு சொல்லி கையெழுத்து போடாதீங்க, படித்து பார்த்து விட்டு போடுங்கள். அரசியல், அரசு துறையில் இருப்பவர்களெல்லாம் பெரிய பொறுப்புகளுக்கு வரக்கூடிய அமைப்பு ஏற்படும். கடகராசிக்காரர்கள் படைப்பாளிகள், கலைத்துறையினர், மீடியா துறையினர், சினிமா துறையினர் எல்லாம் நல்ல லெவலுக்கு வரக்கூடிய அமைப்பு ஏற்படும். சோம்பலுக்கு மட்டும் ஆட்படாதீர்கள். அவசியமற்ற இரவு நேர பயணத்தை தவிர்த்து கொள்வது புத்திசாலித்தனம். சனீஸ்வரர் ஆயுள் காரகனாக இருந்து ஆயுள் ஸ்தானத்திலேயே இருக்கிறது ஏதாவது பங்கம் ஏற்படுமா அப்படின்னா கொல்லாம். ஆனால் அதற்கு உண்டான ஒப்பான அனுபவத்தை கொடுத்துருவார். சிக்னல் ஜம்பிங்கில் யாரையாவது பார்த்து அறிவே இல்லையா, ஏன் இப்படி போகிற அப்படின்னா அடுத்த சிக்னலில் உங்களை எதிர்பார்த்து காத்துட்ருப்பான் அடிக்கிறதுக்கு தான். அது முடிஞ்ச வரைக்கும் வாயை திறக்காதீங்க. ஜம்பிங்னா போட்டோம், இல்லை தாண்டிங்கன்னா போட்டோம், தாண்டாங்கன்னா போட்டோம். எப்படி இருந்தாலும் இப்போல்லாம் கேமரா வேலை செய்யுது. அவருக்கு எப்படி இருந்தாலும் 1000 ரூபா ஃபைன் போட போகிறாங்க. நீங்கள் ஏன் அதை பற்றி கவலைப்பட போகிறீங்க? அதை விட்டுடுங்க. ஆனால் நான் சொல்கிறது என்னுடைய சூட்சுமத்தை புரிஞ்சுங்க. இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோபப்படாதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க. உங்களை தேடி பிரச்சனை வரும். சின்ன சின்ன பிரச்சனைகள் பூதகரமாக மாறும். அது தேவையில்லாத மன உளைச்சலை கொடுக்கும், தேவையில்லாத லீகல் ப்ராப்ளத்தை கொடுத்துடும். ஆகவே அந்த 8ஆம் இடத்துல உள்ள சனீஸ்வரருக்கு உங்களுக்கு மன நிம்மதி தரணும் அப்படின்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிஞ்ச வரைக்கும் தானம் செய்யுங்க. அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக திருநள்ளாறு போய் நல்லெண்ணெயில் உங்கள் முகம் பார்த்து தானம் பண்ணுங்க. உங்கள் முகத்தை நல்லெண்ணெயில் பார்த்து தானம் பண்ணுங்க. தானம் பண்ணும்போது சனீஸ்வரனுடைய அந்த ஆயுள் காரகனுடைய அந்த பலம் குன்றி போகும். அதே நேரத்தில் திருநள்ளாறில் போயிட்டு விளக்கு தீபம் போடுங்க. ஒரே ஒரு தீபம் போடுங்க போதும். நல்லெண்ணெயில் நல்ல பெரிய விளக்கு எடுத்து அகண்ட தீபத்துக்கு போடுவாங்க இல்லைங்களா, அந்த தீபம் போடுங்க. தொழில் வளர்ச்சி, மன வளர்ச்சி, மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு போகும், உடல் ஆரோக்கியம், மன நிம்மதி, சந்தோஷம், இப்படி சுப பலனாகவே நான் கொடுத்து கொண்டு போகலாம். ஏன்னா குருவனுடைய பார்வை இருக்குது. ஆனால் இது சனி பயிற்சி அப்படிங்கிறதுனால தான் இவ்வளோ விளக்கம் சொல்லியிருக்கேன்.
எது எப்படி இருந்தாலும் கவலைப்படாதீங்க, நல்லா இருக்கு, போயிட்டு வந்துருங்க, நல்லா இருக்கும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்தில் இருந்த சனி 7ஆம் இடத்தில் வர கண்ட சனி என்பது அதனுடைய பேர். அதனால் சும்மா ஒரு விஷயத்தில், குடும்ப விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். சனி பார்வை டைரெக்டாக இருக்கிறதுனால கோபம் கூடக்கூடாது, டிப்ரெஷன் ஆகக்கூடாது, ஒரு யோசனை வந்த உடனே அது இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு துடிக்கக்கூடாது. ஆனால் மற்ற கிரகங்கள்லாம் உங்களுக்கு ஃபேவரலாக இருக்கிறது பெரிய ஆச்சரியம். வார்த்தைகள் விஷயத்தில் கவனம். வாக்குஸ்தானத்தில் கேது இருப்பதனால் பதட்டமில்லாமல் பேசக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு அனுகூலம் காணப்படும். அதே சமயம் கண்டிப்பாக மாற்றங்கள் நிச்சயமாக காணப்படும். இடம், தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு எல்லாம் மாற்றங்கள் எப்படின்னா நீங்கள் நினைக்கிற அளவுக்கு வரும். அது ஆச்சரியமாக இருக்கும். காதல் அமைப்பில் கூட உங்களுடைய லவ்வர் தான் சொல்லிட்டு போய் கத்தக்கூடாது, கண்டிப்பாக சிக்கல் ஏற்பட்டுரும். உங்கள் லவ்வர் தானேன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ண நீ ஏன் எடுக்கலைன்னு சொல்லிட்டு போயிட்டு கடிக்கக்கூடாது. அப்படியா நீ ஃபோன் பண்ணிக்கினே இரு, நான் எடுக்க மாட்டேன்ட்டு போயினே இருப்பா போல். ஸோ இந்த விஷயம்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். குடும்பத்தில் கவனம். ஒய்ஃபு தானேன்னு சொல்லிட்டு அவங்க ஹெல்த்தை கண்டுக்காமல் விட்டுறக்கூடாது. அவங்க ஒய்ஃபில் ஏதாவது சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் புருஷனாக இருந்தால் மனைவியுடைய உடல்நிலையும், மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலையும் கவனமாக பார்த்துக்கணும். கண்டிப்பாக சனியுடைய பார்வை நம்ம மேலே இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த ஜாயிண்ட் பெயின்ஸ் எல்லாம் ரொம்ப பார்த்துக்கணும். முதுகு வலி, கழுத்து வலியெல்லாம் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். அப்படியே சோர்ந்து படுத்துக்கிறது, ஈமோக்ளோபின் குறையிறது, ஈமோக்ளோபின் கவுண்ட்ஸ் எல்லாம் கம்மியாகிறதெல்லாம் வரும். அதனால் கொஞ்சம் எப்பவுமே உங்களுடைய குடும்ப மருத்துவரை சும்மா ஃப்ரெண்ட்லியாக போய் பார்த்து கூட ஏதாவது உங்களுக்கு சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் மருத்துவருடைய ஆலோசனை கேட்டுக்கணும். நீங்களே இந்த கேரட் ஜூஸ் குடித்தா நல்லா இருக்கும்னு யாராவது சொன்னால், பீட்ரூட் ஜூஸ் குடித்தா நல்லா இருக்கும்னு சொல்கிறதெல்லாம் யூடியூப்பில் பார்த்துட்டு நீங்கள் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. அப்புறமா அந்த ஜூஸும் வேஸ்ட் ஆகிடும், உங்கள் வாழ்க்கையும் வேஸ்ட் ஆகிடும். மருத்துவர்கள் எதுக்கு இருக்காங்க, அதில் தான் அவங்க அதுக்குன்னு நிபுணத்துவம். ஒருத்தரும் ஃபேமிலி மருத்துவரை வச்சுக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால் கண்டிப்பாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு மாற்றம் வந்தால், ஏதாவது வெளியில் போக முடியாது, குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போகணும், கண்டிப்பாக போயிடணும். அதெல்லாம் யோசிக்கக்கூடாது. ஐயோ நான் இல்லாமல் குடும்பம் எப்படி இருக்கும், அதெல்லாம் கவலையப்படாதீங்க. ஒரு 5 நாளில் சரியாயிடும். இடமாற்றம் வந்தால் எடுத்துக்கொள்ள வேண்டும், தொழில் மாற்றம் வந்தால் எடுத்துக்கொள்ள வேண்டும், படிப்பு மாற்றம் வந்தால் எடுத்துக்கொள்ள வேண்டும், வியாபார மாற்றம் வந்தால் எடுத்துக்கொள்ள வேண்டும். உன் கூட்டாளி உனக்கும் செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு ஒரு 10% ஷேர் எக்ஸ்ட்ரா வச்சுக்கின்னு போனாலும் ஐயா சாமி நீ போயிட்டு வான்னு விட்டுருணும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் ஆரம்பிக்கக்கூடிய நேரம் வந்து விட்டதுன்றது தான் அதோட அர்த்தம். கடல் கடந்து உத்தியோகம்லாம் சாதாரண போயிட்டு வராங்க. இப்போ கடல் கடந்தெல்லாம் ஃப்ளைட்டில் பார்த்தீங்கன்னா சாதாரண மனிதர்கள்லேருந்து பெரிய மனிதர்களுக்கு வரைக்கும் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் அந்த நாட்டில் போய் சாதனை செய்யக்கூடிய அமைப்பு சிம்மராசிக்காரர்களுக்கு ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். லேபர் வேலையில் போனால் கூட முதலாளி ஆகக்கூடிய அமைப்பு சிம்மராசிக்காரர்களுக்கு வெளிநாட்டில் ஏற்படும். எனவே வெளிநாட்டு வாய்ப்புகள் வந்தால் கண்டிப்பாக ரெடியாக பேகை வச்சுக்கின்னு வீட்டிலே பேகை எப்பவுமே வச்சுக்கோங்க. ஏதாவது வந்தால் உடனே நாள்கள்லாம் பார்க்காம இன்றைக்கே விசா கிடச்சா இன்றைக்கே ஓடுற வழியை பாருங்கள். லைஃப் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் சிம்மராசிக்காரர்களுக்கு திருக்கொல்லிக்காடுன்னு இருக்குது. திருவாரூர்லேருந்து திருத்துறைப்பூண்டி போகின்ற வழியில் திருக்கொல்லிக்காடு இடத்தில் நல்லெண்ணெயும் பசு நெய்யும் 1/4 கிலோ விபூதியும் 1/4 கிலோ குங்குமத்தையும் கொடுத்தால் அந்த கோயில் முறைப்படி பூஜை செய்து பாதத்தில் போட்டு கொடுப்பார்கள். அந்த விபூதி குங்குமத்தை வைத்து கொண்டு வந்தாலே உங்கள் வாழ்க்கை பிரகாசம் அடையக்கூடிய அற்புதமான காலகட்டம் ஏற்படும். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி சுபகாரியத்தை கெடுக்க மாட்டார், ஜாக்லியாக இருங்கள். சிம்மராசி நேயர்களுக்கு 7ஆம் இடத்துல சனி இருக்கிறது கணவனாக இருந்தால் மனைவியும், மனைவியாக இருந்தால் கணவனும் பாதிக்கப்படும் அப்படின்னு பொது பலன் சொல்லுவாங்க. ஆனால் இந்த 7ஆம் இடம் என்பது பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் கூட சொல்லலாம். கணவன் மனைவி உறவு மட்டுமல்ல, பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ், தொழிலில் உங்களோட உழைக்கிறவங்க, உங்கள் கூட உழைக்கிறவங்க, உங்கள் தொழில் ஸ்தாபனத்தில் இருக்கிறவங்க, இல்லை உங்கள் பிஸ்னஸில் இருக்கிறவங்களோட மிக ஜாக்கிரதையாக இருக்கணும். சார் ஒன்று நல்லா புரிஞ்சுங்க சார், வாழ்க்கையில் குடும்பம் நல்லா அமைஞ்சிருச்சின்னு வச்சிங்களேன், வெளியே என்ன வேணாலும் பிரச்சனை வந்தால் ஜெயிச்சிடலாம். அது உடம்பு ஆரோக்கியம் இல்லைனா கூட பரவாயில்ல, பண பிரச்சனையாக இருந்தாலும் பரவாயில்ல, மன பிரச்சனையாக இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா நம்ம வீட்டுக்கு கொஞ்ச நேரம் படுக்க போகிறோம், அந்த படுக்கிற நேரத்தில் குடும்ப உறவுகளில் பிரச்சனை இருந்ததுன்னு வச்சிங்களேன், நீங்கள் வெளியே ஜெயிக்க முடியாது. ஆகவே சனீஸ்வரர் உங்களை சோதிக்க போகிறது எங்கே அப்படின்னா பார்ட்னர்ஸ், பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ், லைஃப் பார்ட்னர்ஸ் மிக கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் உங்கள் லைஃப் பார்ட்னரில் முக்கியமான பார்ட்னர், இன்னொரு பார்ட்னர் இந்த உடம்பு. இந்த உடம்புல நேரத்துக்கு சாப்பிடணும்,
நேரத்துக்கு தூங்கணும், அயன் அண்ட் புரோட்டீன் நிறைய எடுத்துக்கணும், வேற்று மொழி இனத்தவர்களால் லாபம், இதுவரையில் இருந்து வந்த சுற்றமும் உங்களுடைய சூழ்நிலையும் மாறும். ஆகவே புதிய உறவு, புதிய வாழ்க்கை, புதிய பயணம், இது எல்லாம் வந்து சேரும். அதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோபாவம் உங்களுக்கு வேணும். எல்லாத்தை விட கோபத்தை விடணும். அந்த முன் கோபத்தையும் தேவையில்லாத சிந்தனைகளையும் குறுக்கு புத்திகளையும் நீங்கள் விட்டீங்க அப்படின்னா சிம்ம ராசிக்காரர்களுக்கு சனிப்பெயர்ச்சி அற்புதமாக இருக்கும். கன்னியா ராசிக்காரர்கள், சனியானவர் இதுவரைக்கும் பூர்வ புண்ணியஸ்தானத்திலிருந்து மகரத்தில் இருந்தால் இப்பொழுது 6ஆம் இடமான சத்ரு ரோகஸ்தானத்துக்கு வருகிறார். 6ஆம் இடம் கும்பம் என்பது சனியுடைய வீடு. கண்டிப்பாக ஹெல்த்து பார்த்துக்கணும். ஹெல்த்து கன்ஃபார்மாக பார்த்துக்கணும். அது நீங்கள் தான் பார்த்துக்கணும். உங்களுக்கு என்ன தொந்தரவு, அலர்ஜி, வயிறு, முதுகு, ஏதாவது பிரச்சனை, ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி எல்லாம் பார்த்துடணும். டாக்டரை பார்த்துடணும். கடைசியாக தான் போவீங்க. அதுதான் பெரிய சிக்கல். முதலே போயிட்டு ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளும். திருப்பதி பெருமாள் தான் போயிட்டு ஒரு நாள் பாலாஜி கிட்ட சரண்டர் ஆகிட்டு வர்றது நல்லது. ஒரு இரவு தங்கிறது கண்ணிக்கு எப்பவுமே விசேஷம். குடும்ப விஷயத்தில் சிறிது கவனம். சுபிச்சங்கள் அமைப்பெல்லாம் ஏற்படும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு ஏற்படும், தைரியம் ஏற்படும், நிறைய பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய அமைப்பு கன்னிக்கு ஏற்படும். உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள் காணப்படும். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அற்புதமான அமைப்பு ஏற்படும். நிறைய பணத்தை இழந்திருப்பார்கள், நிறைய பணத்தை ஏமாந்திருப்பார்கள், நிறைய பணம் முதலீடு செய்து மாட்டிக்கொண்டிருப்பார்கள். அதெல்லாம் படிப்படியாக அதிலேருந்தெல்லாம் வெளியில் வந்துடுவீங்க. பண சேமிப்பே ஏற்படும். நல்லபடியாக கடந்த காலத்தில் ஏற்பட்ட இந்த பாதிப்புகள்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த காலத்தில் நல்ல லெவலில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இப்போ அதிக 10 வட்டி வரும், 20 வட்டி வரும்னு சொல்லி ஏமாறாதீங்க. கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயம், ப்ளூ சிப் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் முதலீடு செய்வது தான் நல்லதை ஏற்படுத்தி தரும். கன்னியா ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இந்த சனிப்பெயர்ச்சி நிறைய விஷயங்களை நல்லது பண்ணும். சுபகாரிய தடைகளெல்லாம் நிவர்த்தி பண்ணும். குடும்பத்தில் அத்தனை விஷயமும் சுபிச்சத்தை ஏற்படுத்தி தரும். திருமணமாக இருக்கட்டும், வீடு இருக்கட்டும், நிலம் இருக்கட்டும், வண்டி இருக்கட்டும், ஆடை ஆபரணமாக இருக்கட்டும், எல்லாமே நல்லாயிருக்கும். குடும்பத்தில் கேவலமாக உங்களை நினச்சிருந்தாலும் இந்த குடும்ப மத்தியில் நல்ல லெவலுக்கு உயர்ந்து காட்டக்கூடிய அளவுக்கு வரும். அதே சமயம் கேதுவும் ராகுவும் சமசப்தமத்தில் இருப்பதனால், கேது ராசியில் இருப்பதனால் கொஞ்சம் கவனமாக குடும்ப விஷயத்தில் கவனமாக இருக்கணும். குடும்பத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இல்லைன்னா சனி 6ல் இருக்கிறனால குடும்பத்தில் பாதிப்பாகி போலீஸு கோர்ட்டெல்லாம் போய்விடும். அந்த விஷயத்தில் மட்டும் நீங்கள் தான் வெள்ளை கொடியெல்லாம் காட்டக்கூடாது. வெள்ளை பெட்ஷீட்டை காட்டி குடும்பத்தை காப்பாற்றி கொள்வது உங்களுடைய முக்கியமான விஷயம். குடும்ப விஷயத்தில் ஆவேசப்படக்கூடிய கன்னியா ராசிக்காரர்களுக்கு பாதிப்பு காணப்படும். அது வேண்டாம். அது கண்டிப்பாக அது பிரச்சனை இல்லாமல் சுபிட்சமாக முடித்து கொள்ளுங்கள். எதற்கு என்று பிற்காலத்தில் உங்களுக்கு தெரியும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். கன்னி ராசி நேயர்களுக்கு 6ஆம் இடத்துல ருண ரோகஸ்தானம். ருணம் அப்படின்னா கடன், ரோகம் அப்படின்னா வியாதி. இந்த 2 ஸ்தானங்களில் போய் சனீஸ்வரர் உட்கார்றது பாதிப்பை கொடுக்குமா அப்படின்னா கொடுக்காது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 6ஆம் இடம் என்பது உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை முடித்து கொடுப்பார். அதனால் வியாதிகளாக இருந்தாலும் சரி, அந்த வியாதிக்கு என்ன மருந்துன்னு தெரியும். கடன்களாக இருந்தாலும் சரி, அந்த கடன் தீர்றதுக்கு ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுப்பார். இந்த 2 விஷயம் நீங்கள் பார்க்கும்போது ராகு கேதுனுடைய ஸ்தான பலம் உங்களுக்கு அந்த அளவுக்கு பலன் கொடுக்குமா அப்படிங்கிறது சந்தேகம்தான். இருந்தாலும் தீர்த்த யாத்திரை அப்படி இல்லைன்னா பக்தி யாத்திரை போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. குறிப்பாக நீங்கள் ராமேஸ்வரம் அப்படிங்கிற கோவிலுக்கு போயிட்டு விடியற் காலையில் 4:30 மணிக்கு அங்கே சிவலிங்கம் மணலில் பிடிச்சி கழுத்தளவு தண்ணியில் அதை அர்ச்சனை பண்ணி நீங்கள் கரைச்சிட்டு வந்தீங்கன்னா, சிவனேஸ்வருக்கு ஒரே ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா சனீஸ்வரனுடைய தாக்கம் போகும். இதை எல்லாத்தை விட உங்கள் உடம்பு ஆரோக்கியம் மருந்துக்கு கட்டுப்படும். இது வரைக்கும் மருந்துக்கு கட்டுப்படாமல் இருந்தது இல்லைங்களா, அது எல்லாம் கட்டுப்படும். அது எப்படிப்பட்ட மருந்து அப்படிங்கிறது ஆயுர்வேதமா யுனானியா அப்படிங்கிறதுல நீங்கள் முடிவு பண்ணணும். இதெல்லாம் நீங்கள் செய்யும்போது கன்னி ராசி நேயர்களுக்கு சில பிரச்சனைகள் இருந்தாலும் இப்படியெல்லாம் நீங்கள் தானங்கள், தர்மங்கள், கோவில்கள், யாத்திரைகள்னு போனீங்கன்னா மனசுல நிம்மதி வந்தே தீரும். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். Holidays nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand.